வணக்கம். இன்று நமது பெண்ணவஜி இளஞ்சித்தர் பீடத்தில் பல்வேறு வகையான மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் பூஜை முறைகளையும் கூறி வந்த நாம் பல்வேறு மீடியாக்களிலும் வலைதளங்களும் சொல்லி வந்த நாம் இன்று பெருமை மிகு நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். இது அனைத்து சித்தர் பெருமக்களும் கையாண்ட ஒரு நவபாஷாணம். இதில் குறிப்பாக போகர் என்கிற சித்தர் மிக அரித நுண்கலையான இந்த நவபாஷாணத்தை எடுத்து கையாண்டு மருத்துவமும் அதிலே இருக்கிறது, ஆன்மீகமும் அதிலே இருக்கிறது, மந்திரமும் அதுக்கு இருக்குது. என்கிற வடிவில் மணி மந்திரம் ஔஷதம் மூன்றும் ஒருங்கே ஒரு விக்கிரகத்தில் செலுத்தி அது மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு அர்ப்பணித்த போகர் பெருமானுக்கு பிறகு இந்த பழனிமலை முருகன் சிலையை பல்வேறு பெருமக்கள் மருத்துவர்கள் ஆய்வுபடுத்தி முயற்சி செய்தார்கள். அதில் நாம் பெண்ணவஜி இளஞ்சித்தர் பீடத்தில் பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த சிலையை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு செஞ்சு முடிச்சிருக்கோம். இது இனி உலக மக்களுக்கு பயனுள்ளதாக எப்படி பழனிமலையில் உள்ள நவபாஷாண முருகன் சிலை என்ன வடிவத்தில் இருக்கிறாரோ அதில் ஒரு 14 வயசு நிறைந்த ஒரு வாலிப வயதில் அவர் இருப்பார். ஆனால் இங்கே குழந்தை பால தண்டாயுத பாணியாக நம்ம இவரை உருவாக்கியிருக்கோம். செய்திருக்கிற மூலப்பொருள் 9 வகையான பாஷாணம், வீரம், பூரம், கந்தகம், மனோசிலை, ஜாதிலிங்கம், பாதரசம், தொட்டி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், கந்தகம், இப்படியாக 9 வகையான பாஷாணத்தையும் தனித்தனியாக அது நச்சுத்தன்மை நீக்கி அதை நீக்கிற பிறகு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பிறகு 9 கோள்களின் அடிப்படை தத்துவத்தில் இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கோளுக்கும் பூமிக்கு வந்தடைகிற அந்த கதிர்வீச்சின் நீள அளவு எவ்வளோ இருக்குமோ, நீள்வட்ட பாதையில் எந்தெந்த தூரத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த அளவீடுகளின்படி இது கலவை செய்யப்பட்டு இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த சிலை எங்கே ஆவாகம் பண்ணி நின்று வேலை செய்கிறாங்களோ 9 கிரகங்களின் அனுகிரகங்கள் அங்கே அதிகப்படியாக ஈர்த்து மனிதர்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இது உருவாக்கப்படுறதுக்கு பல ஆண்டுகள் நாங்கள் மெனக்கெட்டு செலவிட்டுருக்கிறோம். இதில் இதுக்குன்னே தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி இதே முழு ஆராய்ச்சியாக முடித்த பிறகு பல்வேறு கட்ட பரிசோதனை பிறகு இது நாங்கள் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இனி இது எப்படி போகர் சித்தர் அந்த சிலையை பழனி முருகன் சிலையை செய்து மக்களுக்கு அர்ப்பணித்தாரோ அதே தத்துவத்தில் இந்த சிலையை நாங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போ இதிலிருந்து பெறப்படுகிற அபிஷேக பொருள், பிரசாத பொருள் அத்தனையுமே உங்கள் உடல் பிணி தீர்க்கிற அருமருந்தாக வேலை செய்யும். இது பலகட்ட பரிசோதனை பின்னாடி தான் இதை நாங்கள் உருவமாக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது முழுக்க முழுக்க பாஷாணம், விஷம். அதை நம்ம தவறான முறையில் கையாண்டாலோ, பரிச்சயப்படுத்தாமல், ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இது மாதிரி உருவத்தை கொண்டு வந்தாலோ அது அநேக மக்களை ஒரு உயிரை பாதிக்கும். அந்த அடிப்படையில் அதெல்லாம் பல ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அநேக மீன் டெஸ்ட்லாம் போய், ஃபிஷ் டெஸ்டிங் போய், லேப் டெஸ்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகு இந்த விக்கிரகத்தை நாங்கள் உங்கள் முன்பார்வை கொண்டு வரலாம். இது எந்த இடத்துக்கு போயிருக்கோ அந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி அதிகப்படியாக பிரபஞ்ச சக்தி ஆற்றலை பேராற்றலை ரொம்ப அதிகமாக ஈர்த்து இது வச்சு வர்ற மக்களுக்கு செலவழிக்கும். அந்த எல்லைக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே ஒரு பார்வையில் போய் நின்னீங்கனாலே உங்களுடைய பிரச்சனை அத்தனை தீரும். நோய் தீரும், கவலைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும். நீங்கள் சராசரி மனுஷனாக வாழ்றதை காட்டிலும் அதீத தெய்வ பக்தி உள்ள மனுஷனாக மாறணும். இது மாதிரி விக்கிரகங்கள் முன்னாடி பண்ணினா தான் அது நடக்கும். இது பல ஆண்டுகால பல 1000 வருஷங்கள் இது இருக்குது. போகர் எப்படி செஞ்சு வச்ச சிலை பல 100 வருஷங்கள் பின்ன இன்னும் அது பெரிதாக பேசப்படுது. அதே மாதிரி இந்த சிலையும் பேசப்படும். அப்போ இதை கையாண்டு இதை பயன்படுத்தி மக்கள் அதிகப்படியான விஷயங்களை எடுத்து கையாண்டு மக்கள் வாழ்வாங்குவாங்க. அப்போ இது மாதிரி இந்த வேலைகளை ஒரு உலோகத்தால் செய்கிறத, ஒரு கல்லில் செய்கிறத, ஒரு மரக்கட்டையில் செய்கிறத, இந்த மாதிரி நவபாஷாணத்தால் செய்து வைக்கிற விக்கிரகங்களுக்கு பல லட்சம் மடங்கு ஆற்றல் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்க பாஷாணம் அத்தனையுமே ஒவ்வொன்றும் தனித்தனி கோள்களை இயக்கி அதனுடைய எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே இழுத்து வாங்கி வச்சு இது வேலை செய்யும்.
இது உடலில் அணிகிற மாதிரியும் இதை குட்டி குட்டி மாலைகளா மணிகளா உடலில் அணிகிற மாதிரியும் பயன்படுத்தணும். அப்போ அந்த உடம்புல அணியும் போது அது சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு பிரச்சனையும் தீரும். இப்போ ராகுகேது பயிற்சியா சரியில்லை, குரு பயிற்சியா எனக்கு சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை, நடப்பில் 7 சனி நடக்குது, இல்லை சனி விலகுது, சனி பாத சனியாக வருது, விரைய சனி வருது, கண்டகத்து சனி வருது, அஷ்டமத்து சனி வருது, இவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து இவரை வணங்குங்க. செவ்வாயின் ஆதிக்கம் அதிகப்படியாக அதில் இறங்கும் போதெல்லாம் அதிகப்படியான சக்தியை வாங்கி இது மக்களை காப்பாற்றும். இது தன்னலமற்றா இல்லாத ஒரு விஷயம், பிறர் நலனுக்காகவே உருவாக்குற விஷயம். சிலை வழிபாடுனே உள்ள நோக்கமே அதுதான். இப்படிப்பட்ட இந்த நவபாஷான சிலையை நாங்கள் உருவாக்கியதில் மக்களுக்கு செய்து உலக நன்மைக்காக, உலக மக்களுக்காக, அவர்களுடைய பேராற்றலுக்காக அநேக பிரச்சனை சுமந்துட்டு மனுஷன் வாங்க. முதல் பொருளாதாரம், அடுத்து கிரகநிலை பாதை, அடுத்து குடும்ப ஒற்றுமை, யாரும் சேர்ந்து வாழல, நான் நினைத்ததை அடைய முடியல அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு அதில் வழிபாடு நடத்தி அந்த இடத்துல இருந்து தான் கோரிக்கை வச்சு என்பது அவங்க பிரச்சனை அத்தனையும் தீரும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே இந்த அற்புதமான நவபாஷான சிலையை உருவாக்கி இந்த பூமிக்கு அர்ப்பணிப்பதில் எங்களுடைய பிரணவ ஜெயலலிதா தேர்விடம் பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம்.